வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML அண்ட் CSS நம்ம ஆல்ரெடி ஃபுல்லுமே பார்த்தாச்சு. அத பார்க்கலன்னா மறக்காம அந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயே குடுக்குறேன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். HTML அண்ட் CSS நம்ம படிச்சத வச்சு சும்மா நார்மலா படிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். அத நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டா பண்ணா இன்னும் ஃபன்னா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட்லேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு அப்புறம் இன்டர்மீடியேட் அப்புறம் நம்ம அட்வான்ஸ்ட் லெவலுக்கு போலாம். ஸோ இப்போ பேசிக்ஸான ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் ட்ரிபியூட் பேஜ் பார்க்க போறோம். ஸோ ட்ரிபியூட் பேஜ்ல இன்னைக்கு நம்ம யாருக்கு ட்ரிபியூட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க்கு ட்ரிபியூட் பண்ண போறோம். உங்க எல்லாருக்குமே நெறைய பேருக்கு புடிச்சிருக்கலாம். அப்துல் கலாம் ஐயாவ புடிச்சிருக்கலாம். மத்த பேருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் யார வேணா உங்களுக்கு யார பிடிக்குமோ அவங்கள எடுத்து ட்ரிபியூட் பண்ணுங்க. எனக்கு கம்ப்யூட்டர்ல பெர்சனலா இலான் மஸ்க் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நெறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணாரு. இதெல்லாம் முடியாதுன்னு நெனச்சத உடைச்சாரு. ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமா உள்ளதுனால எனக்கு இலான் மஸ்க்க பிடிக்கும். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹெட்டர் டேக் ஒண்ணு வச்சிரலாம். ஸோ ஹெட்டர் டேக் ஒண்ணு வச்சுட்டு, இதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணிடலாம். கிளாஸ் நான் என்ன குடுக்குறேன்னா, ஹெட்டர்ன்றது குடுத்துர்றேன். ஸோ இங்க நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா, இன்லைன் இல்ல இதுலயே ஹெட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்டைல் எழுதிட்டு இருந்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்டைல் ஷீட் ஒண்ணு வச்சிருக்கோம். style.cssன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அத நம்ம இதோட லிங்க் பண்ண போறோம். எப்படி லிங்க் பண்றோம், என்ன ஏதுன்றது இந்த வீடியோல பார்த்துரலாம். ஸோ நான் இங்க அதுக்கான கோடு தான் லைன் நம்பர் 6ல எழுதியிருக்கேன். ஸ்டைல் ஷீட் hrefல style.css எழுதியிருக்கேன். ஸோ ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் h1 டேக் ஒண்ணு போட்டுறேன். h1 டேக்ல என்னன்னு போடுறேன்னா, இலான் மஸ்க் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இங்க அதுக்கு ஒரு கிளாஸ்ல டைட்டில்ன்ற டைட்டில வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் ஒண்ணு வைக்க போறோம். ஸோ அதுல அவரு எப்போ பொறந்தாரு, எப்போ இதுன்றத வச்சிடலாம். இலான் மஸ்க் அப்படின்னு போட்டோம்னா, நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணோம்னா, அவருக்கு 52 வருஷம் 52 வயசாகுது. ஸோ ஓகே. 1971ல பொறந்திருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இங்க 1971 டூ பிரசன்ட். ஓகேவா? இப்போ இருக்கிறதுனால 9171 டூ பிரசன்ட்ன்றது வச்சிடலாம். இது நம்ம ஒரு சின்னதா டிஸ்கிரிப்ஷன் மாரி குடுத்ததுனால, இதுக்கு கிளாஸ்ல டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத வச்சிடலாம். ஸோ இப்போ ப்ரௌசர்ல போய் என்ன ரெண்டர் ஆகுதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். இலான் மஸ்க் H1 இது வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஹெட்டருக்குலாம் கொண்டு போய் ஸ்டைல் அப்ளை பண்றேன். ஸோ இங்க போயிட்டு நான் ஹெட்டர காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கிளாஸ் குடுத்துருக்கனால டாட் குடுக்குறோம். ஸோ ஹெட்டர காப்பி பண்ணிட்டு நான் அதுக்கு ஸ்டைல் குடுக்குறேன். பேடிங் எனக்கு ஒரு 2 ரெம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேடிங் வீடியோலயே பார்த்தோம். பிஎக்ஸ் அதுல தான் குடுக்கணும்ன்றது இல்ல. உங்களுக்கு எதுல தோணுதோ அதுல குடுங்க. நான் இன்னைக்கு ரெம்ல குடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா வீடியோவுமே பிக்சல்ல பிஎக்ஸ்ல தான் பார்த்திருப்போம். ஸோ ஓகே. சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்ஜின். மார்ஜின் எஎனக்கு எவ்வளவு வேணும்னா 1 ரெம். இதுல 0 பிக்ஸ். நம்ம ஆல்ரெடி மார்ஜின்லயும் சொல்லியிருந்தோம். இப்போ அ இது 1 ரெம்ன்றது டாப் அண்ட் பாட்டம். 0 பிஎக்ஸ்ன்றது லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. ஸோ ஓகேங்களா? இது மாரி ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி மார்ஜினோட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி இது. அதே மாரி மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் உண்டான வித்தியாசமும் நம்ம தனியா டெடிகேட்டடா ஷார்ட்ஸ்லயும் போட்டிருந்தோம். என்ன வித்தியாசம்னா, பேடிங்ன்றது வீட்டுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ். அதாவது வீட்டுக்குள்ள நம்ம ரூமு அந்த அந்த இதெல்லாம் உள்ள ஸ்பேஸ். வீட்டுக்கு வெளியே நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த தோட்டம்லாம் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் மார்ஜின். ஸோ உள்ள இருந்தா பேடிங், வெளியில இருந்தா மார்ஜின். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு டெக்ஸ்ட் அலைன் எனக்கு சென்டரா வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் லைன்ல குடுத்துடலாம். அதே மாரி இதுக்கு முன்னாடி நான் இப்போ ப்ரௌசர்ல போய் என்ன ரெண்டர் ஆகுதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணிருவோம். அப்புறம் நான் சொல்றேன். ஸோ இலான் மஸ்க் 1971 பிரசன்ட்ன்றது எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இதுல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல நான் ஹோம்க்கு போயிடுறேன். போயிட்டு நான் இங்க இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டைல் இந்த இந்த பேஜ்க்கு அப்ளை ஆயிடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். மார்ஜின் எனக்கு ஜென்ரலா 0 பிஎக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இங்க கோட் வித் அஸ்வின்ல பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். 0 பிஎக்ஸ்ன்னு குடுத்தோன்னே, இது எப்படி டாப்ல போய் ஒட்டிக்கிச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் பேடிங் குடுத்துடுறேன் 0 பிஎக்ஸ். அதுவும் எனக்கு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். பாக்ஸ் சைசிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்டர் பாக்ஸ்லேருந்து வேணும் அப்படின்ற மாரி குடுத்துறேன். அதே மாரி இந்த பாடிக்கு மொத்தத்துக்கும் நம்ம ஃபாண்ட் குடுத்துக்கலாம். கலரு, பேக்கிரவுண்ட் கலர் எது வேணா குடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரலா இந்த 3 திங்ஸையும் பார்த்துடலாம். ரொம்ப அளவுக்கு 3 திங்ஸையும் பார்த்துடலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி என்ன வேணும்னு சொல்றேன்னா, டைம்ஸு அப்படி இல்லாட்டி எனக்கு செரிஃப் ரோல் பேக்ல எனக்கு வேணும் அப்படின்ற மாரி குடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஆப்வியஸா கலர் ஒயிட்டா தான் வேணும். நான் ஏன்னா பேக்கிரவுண்ட் கலர் பிளாக் கலர்ல
குடுக்க போறேன். ஸோ ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் H1 அதெல்லாம் வந்து நம்ம என்ன எழுதினாலும் அது வந்து ஒயிட் பேக்கிரவுண்டு பிளாக் கலர்ல இதுவாகும். நம்ம அப்படியே வந்து ஸ்விட்ச் பண்ண போறோம். ஸோ வந்து கலர்ல வந்து ஒயிட்டாவும் அந்த H1ல என்னலாம் குடுக்குறோமோ அதெல்லாம் ஒயிட்டாவும், பேக்கிரவுண்ட் கலர் வந்து பிளாக்காவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இத சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ போய் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா? இது வந்து மொத்தமா வந்து பிளாக் ஆயி இது வந்து இதுவாயிடுச்சு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹெட்டிங் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்ஷன் குடுத்துருவோம். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு செக்ஷனா வேணுன்ற மாரி குடுக்குறேன். ஸோ செக்ஷன்ல வந்துட்டு எனக்கு பிளாக் கோட்ன்றது ஒண்ணு குடுத்துக்கிறேன். ஸோ இலான் மஸ்க் ஆல்ரெடி சொன்ன கோட்ஸ்லாம் இருக்கும்ல எங்க அதாவது வந்து அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஏதாவது வந்து இந்த சைட்லேருந்து எடுக்கிறோம், அந்த சைட்லேருந்து எடுக்கிறோம்ன்றத நம்ம வந்து சொல்ல மாட்டோம். பட் வந்து இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து கேஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாரி விஷயத்தலாம் நம்ம பிளாக் கோட்ல குடுத்துட்டோம்னா, இந்த சைட்லேருந்து தான் நான் ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்தேன்ற மாரி சொல்லிடலாம். ஸோ ஓகே. செக்ஷனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம். ட்ரிபியூட்ன்றது வந்து நான் குடுத்துடுறேன். ஸோ ஓகே. இப்போ பிளாக் கோட்ல இலான் மஸ்க் ஆல்ரெடி ஏதாச்சும் சொன்ன கோட்ஸ் வந்து நம்ம போய் பார்ப்போம். இலான் மஸ்க் கோட்ஸ். ஓகேவா? இத போட்டுடுறேன். ஸோ வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. லைஃப் இஸ் டூ ஷார்ட் ஃபார் லாங் டெர்ம் கிரட்ஜஸ். ஓகே. இத வந்து காப்பி பண்ணிப்போம். இத காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த பிளாக் கோட்குள்ள வந்து குடுத்துடுறேன். அது எந்த சைட்டுன்றத நீங்க வந்து சைட் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து, இந்த சைட்லேருந்து தான் எடுத்தேன்றத குடுக்கலாம். சப்போஸ் அது வேண்டாம். இப்ப நம்ம வந்து சும்மா டெமோ பர்ப்பஸ், எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக பண்றேன்றதுனால நான் வந்து அந்த சைட்டுன்றத குடுக்கல. பட் நீங்க வந்து குடுக்கணும். ஸோ ஓகே. இப்ப ட்ரிபியூட்க்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் எழுதணும். அதுக்கு முன்னாடி ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் போய் பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே ரைட். அதோட வந்து அந்த கோட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ட்ரிபியூட்டுக்கு போய் வந்து ஸ்டைல் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்க வந்து நெறைய ஸ்டைல் நான் எழுத போறேன். ஸோ ட்ரிபியூட்டுக்கு வந்து என்ன ஸ்டைல் எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து எனக்கு வந்து கிரிட்டா இருக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். நம்ம கிரிட்டுக்கான தனி வீடியோவும் வந்து போட்டிருந்தோம். அத பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா 2FR இங்க வந்து 1FR அப்படின்றது வந்து குடுத்துறேன். ஸோ குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் விட்த் வந்து குடுக்குறேன். மேக்ஸ் விட்த் வந்து 78 ரெம் குடுக்குறேன். இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே தனித்தனியான டெடிகேட்டடான வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியும். நான் இங்க ஏன் 2FR குடுத்துருக்கேன். இங்க வந்து ஆட்டோன்னு போடலாமே. இதெல்லாம் ஏன் குடுக்குறேன்றது வந்து உங்களுக்கு எல்லாமே தனித்தனியான டெடிகேட்டட் வீடியோ இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் வந்து குடுக்குறேன். மார்ஜின் வந்து எனக்கு 0 பிஎக்ஸ் வந்து டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து ஆட்டோ வந்து ஏதாவது அதுவா அட்ஜஸ்ட் ஆகிக்கட்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். பேக்கிரவுண்ட் வந்து எனக்கு ஒயிட்டா வேணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து இது குடுக்குறதுனால ஒயிட்டா வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு உள்ள கலர் வந்து பிளாக்கா இருக்கும். அதாவது நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்ல. ஆல்ரெடி நான் இந்த பாடியில வந்து மொத்தத்துக்கும் பிளாக், ஒயிட் தான் குடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ இங்க மாத்தும்போது வந்து நான் அத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்டாவும், கலர் வந்து பிளாக்காவும். இத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. அதே மாரி அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டரா அலைன் பண்ணிடுறேன். பேடிங் வந்து எனக்கு மத்த டாப்பு இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாங்க. 0px, 0px, 0pxன்னு மட்டும் குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டு இங்க மட்டும் 1 ரெம் குடுக்குறேன். இப்போ போய் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது உங்களுக்கே நல்லா தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒயிட் பேக்கிரவுண்ட் வந்துருச்சு. நம்ம குடுத்த பிளாக் கலர் வந்துருச்சு. எல்லாமே வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதுல என்ன பண்றேன்னா, இது வந்து அந்த செக்ஷனுக்கு வந்து நம்ம கிளாஸ் நேம் வந்து ட்ரிபியூட்ன்னு போட்டிருந்தோம். அதுக்கானது வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ட்ரிபியூட்ல உள்ள பிளாக் கோட்ட வந்து செலக்ட் பண்ணி, அதுக்கு நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸோ பிளாக் கோட்ட செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து ஸ்டைல் வந்து அப்ளை பண்றேன். டெக்ஸ்ட் அலைன் வந்து எனக்கு சென்டரா வேணும். ஏன்னா, இப்போ வந்து அது ரொம்ப லெஃப்ட் கார்னரா இருக்கு. அதே மாரி வந்து எனக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து ஒரு 3 ரெம்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஒரு ஒரு மீடியமான ஒரு இது சைஸ். ஓகே. இப்போ போய் ப்ரௌசர்ல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து வந்துருச்சு. இப்போ இது வந்து சென்டராவும், இது வந்து இதுவாவும் வந்துருச்சு. ஸோ நம்ம டிஸ்ப்ளே கிரிட் குடுத்துருக்குன்றதுனால இது வந்து இப்படி இருக்கு. நம்ம வந்து பக்கத்துல வந்து இலான் மஸ்கோட இமேஜ் வந்து இப்ப நெக்ஸ்ட் வந்து குடுக்க போறோம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ்க்கு தான் வந்து நான் இந்த ரைட் சைட்ல வந்து விட்டுருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து இந்த பிளாக் அவுட் முடிஞ்சோனே நான் வந்து இமேஜ் வந்து போட்டுக்கிறேன். இமேஜ் வந்து சோர்ஸ் வச்சுக்கிறேன். ஆல்ட் வந்து மஸ்க் மாமான்றது குடுத்துக்கிறேன். ஸோ மஸ்க் மாமான்றத குடுத்துட்டு, இப்ப வந்து இமேஜ் டேக்க வந்து குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இமேஜ் சோர்ஸ்ல இலான் மஸ்கோட ஃபோட்டோ எங்கேயாவது எடுப்போம். நம்ம இலான் மஸ்க் கோட்ஸ்ன்னு போட்டு, இலான் மஸ்கோட ஓகே இமேஜஸ். ஓகே. இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஸோ இத போயிட்டு நம்ம வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இங்க இருக்கு இமேஜ். ஸோ இதுக்கு வந்து நான் டார்கெட் பண்ணி இது போட்டேன். இப்போ போய் ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்றேன். யப்பா!
எவ்வளோ பெரிய பிக் பார்த்தீங்களா? இத நம்ம வந்து இப்ப நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணி வந்து இதுக்கானத மாத்தப் போறோம். ஸோ ஓகே. இதுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போயிடலாம். இப்ப நான் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து ட்ரிபியூட்குள்ள இருக்கிற இமேஜ். ஓகே. நம்ம செக்ஷனுக்குள்ள தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து டைரக்ட்டா நான் இமேஜ வந்து இது பண்ணிடுறேன். மேக்ஸ் விட்த் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்டின்னா, எனக்கு 100% வந்து இருக்கலாம். இப்ப இது வந்து ஹைட் இதுவா இருக்கு. நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். பட் இருந்தாலுமே எனக்கு இவ்ளோ ஹைட் வேணாம் எனக்கு. ஸோ அந்த ஹைட்டையும் வந்து நான் வந்து குறைச்சுக்கிறேன். ஸோ ஹைட் ஆஃப் வந்து ஒரு 40 பிஎக்ஸ் வச்சு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்றது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 40 பிஎக்ஸ் வச்சோம்னா ரொம்ப சின்னதா போயிடுச்சு. ஸோ ஓகே ஒரு 80 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கலாம். டபுள் தி அமௌண்ட் குடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து ஓரளவு வந்து வந்துருச்சுன்ற மாரி ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அவரோட வந்து பயோ வந்து வேணும்ல. ஸோ அத வந்து நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அது வந்து அடுத்த செக்ஷன். இப்ப இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. இலான் மஸ்கோட நம்ம வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் வந்துட்டு அவர வந்து ஒரு ட்ரிபியூட் மாரி, அதாவது இதெல்லாம் பண்ணியிருக்காருன்ற மாரி சொன்னோம். ஓகே. அவரோட கோட்ஸ்லாம் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு செக்ஷன் வந்து நம்ம வைக்கிறோம். அந்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பயோ வந்து வைக்கிறோம். ஸோ கிளாஸ் வந்து நான் பயோன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு நான் H2 டேக் வந்து போட்டுக்கிறேன். பயோகிராஃபிய பத்தி சொல்லப் போறோம்ன்றதுனால பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி நான் போட்டுர்றேன். போட்டுட்டு உள்ள வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஒண்ணு போட்டுர்றேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இலான் மஸ்க் பத்தின இது வேணும்ல நமக்கு. ஸோ இலான் மஸ்க்ன்னு போடுறேன். விக்கிபீடியாலேருந்து நீங்க நெறையாவே எடுத்துக்கலாம். ஸோ அவர பத்தின டேட்டா வந்து அங்க நெறையாவே இருக்கும். ஸோ நான் இங்க வந்துட்டு இலான் மீம்ஸ் இதுலேருந்து வந்து இந்த பேபால் வரைக்கும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அத வந்து நான் இங்க வந்து போட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத பார்த்துருவோம். அப்புறம் நம்ம போய் இது சேஞ்ச் பண்ணுவோம் சிஎஸ்எஸ் வச்சு. ஓகே ரைட். பார்த்தீங்களா, இப்ப பயோகிராஃபி இலான் மஸ்க் அதோடது வந்து அவரோட இதெல்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வந்து ஸ்டைல் வந்து அந்த பயோக்கு வந்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப நான் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் போயிடுறேன். போயிட்டு டாட் பயோன்றத குடுத்துடுறேன். குடுத்துட்டு என்ன வேணும் அப்டின்னா, எனக்கு வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா தேவலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து டாப் அண்ட் பாட்டம்ல வந்து ரொம்ப கிளாஷ் ஆகுது. அந்த இதுக்கும் இங்க பாருங்க. அந்த பயோகிராஃபிக்கும் இந்த இலான் ரெவிமஸ்க் அதுலக்கும் வந்து நெறைய வந்து இது இருக்கு. இலான் ரெவிமஸ்க் ஓகே. ஆட்டோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் வந்து குடுத்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து நான் குடுக்குறேன். பேடிங் வந்து அதே மாரி எனக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம்ல வந்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம். 0 பிஎக்ஸ். ஏன்னா வந்து தள்ளி வச்சோம்னா ரொம்ப இதுவாயிடும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து எனக்கு 0.5 ரெம் வந்து வேணும். அதே மாரி மேக்ஸ் விட்த் வந்து எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது ஏன்னா ஃபுல் விட்த் வந்து எடுத்துக்குது. ஸோ அவ்வளோ வேணாம் எனக்கு. 40 ரெம் எடுத்துக்கிட்டா போதுன்ற மாரி நான் குடுத்துடுறேன். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, அது வந்து சென்டரா அலைன் ஆகி அதுக்கான இது மாரி வந்துருச்சு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் பயோல உள்ள H2 டேக்க வந்து டார்கெட் பண்றேன். பயோல H2 டேக்க டார்கெட் பண்ணி, மார்ஜின் பாட்டம் வந்து 1 ரெம் வந்து வச்சுக்கிறேன். சாரி ஸ்பேஸ் விடக்கூடாது. 1 ரெம் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஒரு 3 ரெம் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஃபாண்ட் சைஸ் 3 ரெம் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைன் ஹைட் வந்து வச்சுக்கிறேன். லைன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அது வரும். நான் உங்களுக்கு அது என்னன்றத காட்டுறேன். நமக்கான அந்த வீடியோவும் போட்டுருந்தோம். ஸோ ஓகே. இப்போ வந்து ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த பயோகிராஃபின்றது 3 ரெம்ல வந்துருச்சு. லைன் ஹைட் வந்து 1.2 வந்து ஸ்பேஸ் குடுத்து அது கரெக்ட்டா நீட்டா அலைன் ஆகி வந்துருச்சு. அதே மாரி இந்த இலான் மிஸ்க்குக்கும் இதுக்கும் வந்து H2க்கும் வந்து கேப் வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயோல உள்ள பி டேக்க வந்து நம்ம வந்து தட்டி தூக்குறோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து என்னன்னு குடுக்குறேன்னா, ஒரு 1.2 ரெம் வந்து குடுக்குறேன். ஏன்னா, இத விட அது வந்து சின்னதா இருக்கணும். ஏன்னா, இல்லன்னா நம்ம பயோகிராஃபின்றது 3 ரெம்ல குடுத்துட்டு, அதையும் வந்து ஃபாண்ட்டையும் 3 ரெம்ல குடுத்தோம்னா, அதுக்கான ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் வந்து லைன் ஹைட் வந்து நான் குடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாவே குடுக்குறேன். 1.4 குடுக்குறேன். ஓகே. இப்போ ப்ரௌசர்ல என்ன ரன் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ரெஃப்ரெஷ் பண்றேன். அது அழகா அந்த லைன் வந்து அந்த அதுக்கு ஸ்பேஸ் விட்டு, ஒரு மாரி நீட்டா வந்து படிக்கிற லெவலுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் வந்து இவ்வளோதான் எண்டுன்ற மாரி வேணும்னா, நம்ம வந்து ஒரு ஹரிசான்டல் டேக் வேணா ஒண்ணு அ ஹரிசான்டல் டேக் வேணா நம்ம வந்து ஒண்ணு போட்டுப்போம். இந்த செக்ஷன் முடிஞ்சோன. ஸோ இங்க என்ன பண்றேன்னா, செக்ஷன் முடிஞ்சோன ஏன்னா நம்ம பேராகிராஃப் டேக் முடிஞ்சோன தானே நமக்கு வந்து சாரி. பேராகிராஃப் டேக் முடிஞ்சோன தான் நமக்கு வந்து இது வருது. ஏன் இது வந்து எண்டுக்கு வந்துருது? ஸோ இந்த எண்டுக்கு போயிட்டேன். பேராகிராஃப் டேக் முடிஞ்சோன ஒரு இது குடுத்துறேன். ஒரு ஹாரிசான்டல் ரோ வந்து ஒரு லைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குடுத்துறேன். என்ன ரெண்டர் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல பார்த்துருவோம். ரெஃப்ரெஷ் பண்றேன்.
ஒரு 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 முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கு ஒரு ஸ்டைல் வந்து ஒண்ணு அப்ளை பண்ணிறலாம். இதுக்குமே வந்துட்டு ஒரு டாட் பயோ வந்து செலக்ட் பண்ணி, அதுக்குள்ள உள்ள ஹாரிசான்டல் ரோ வந்து நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு, இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு மார்ஜின் டாப் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் குடுத்துக்கிறேன். 2 ரெம் வந்து ஸ்பேஸ் குடுத்துட்டு, இப்ப வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து வந்துருச்சு. இல்லன்னா ரொம்ப கிளாஷ் ஆன மாரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ட்ரிபியூட் பேஜ். இங்க நம்ம அந்த கோட் வித் அஸ்வின்றது அத வேணா கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா கமெண்ட் பண்ணிட்டு என்ன இருக்குன்றத ஃபுல்லும் பார்த்துரலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். எலன் மஸ்க்ன்றது வந்துருச்சு. வந்துட்டு நான் லைஃப் இஸ் டூ ஷார்ட் ஃபார் கிரட்ஜஸ் அவர் சொன்ன கோட்ஸ் இருக்கு. பக்கத்துல அவரோட ஃபோட்டோ இருக்கு. அவரோட பயோகிராஃபி வந்து கொஞ்சம் இருக்கு. மத்தது வேணும்னா நீங்க வந்து இதுல வந்து இன்னொன்னு வந்து என்ன பண்ணலாம்னா வந்து, இது வந்து நான் கொஞ்சம் தான் விக்கிபீடியாலருந்து காப்பி பண்ணேன். மீதி இருக்கிறத வந்து நீங்க ஒரு பக்கத்துல வந்து டூ லிங்க் டூ ரீட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் டேக்ல வந்துட்டு விக்கிபீடியாவோட லிங்க்க வந்து குடுத்துடலாம். இது வந்து ஹோம் ஒர்க் மாரி நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்மளோட Instagram ஹேண்டில் கோட் வித் அஸ்வின்றது இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து நீங்க நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ வந்து கேட்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.